குயவன் வளர்த்த கடா. ஒரு குயவனும் அவருடைய மனைவியும் ஒரு நாய், ஒரு பூனை, ஒரு ஆட்டுக்கிடா வளர்த்துட்டு வந்தாங்க. இந்த குயவனார் பானை செஞ்சு விற்கிறது தான் அவருடைய தொழில். ஆனால் கொஞ்சம் அப்படியே வயசாயிட்டதுனால அவங்களால வேலை செய்ய முடியல. அந்த மனைவியாலையும் ரொம்ப வேலை செய்ய முடியல. இதை இவங்க 3 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நாயும் பூனையும் ஆட்டுக்கிடாவும். அவங்க நல்லா இருந்தபோது நம்மளுக்கு நல்லா எல்லாம் சமைச்சு எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ அவங்களால செய்ய முடியாதனால நமக்கு சரியான சாப்பாடு இதெல்லாம் கிடைக்கல அப்படின்றத அவங்களால உணர முடியுது. ஆனால் என்ன செய்கிறதுன்றதே புரியலை. ஒரு நாள் அந்த குயவனாருடைய மனைவி இவங்க 3 பேர்கிட்டையும், எங்கள் 2 பேராலையும் வேலை செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கும் வயசாகிடுச்சு, அதனால் நீங்கள் 3 பேரும் போய் ஏதாவது சம்பாரிச்சிட்டு வரீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. சரின்ட்டு நாங்கள் 3 பேரும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு நாய் ஒரு பக்கம், பூனை ஒரு பக்கம், ஆட்டுக்கெடா ஒரு பக்கம் அப்படின்னு ஒவ்வொருத்தர் 3 பேரும் 3 பக்கம் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போயிட்டு ரொம்ப நாள் கழித்து நாய் வருது. அது என்னன்னா, அதுக்கு தெரிஞ்சது என்ன, எலும்பு துண்டு, எலும்பு இந்த மாதிரி தானே. அது ஒரு பெரிய எலும்பு துண்டை தூக்கிட்டு வருது. தூக்கிட்டு வந்தோடனே பாட்டிக்கிட்ட, அந்த குயவனாருடைய மனைவி கிட்ட அதை கொடுக்குது. கொடுத்தோன்னே அவங்க அதை பார்த்துட்டு, என்னடா அது, இத்தனை நாள் போயிட்டு ஒரு எலும்பு துண்டு ஒன்றே ஒன்று இதை போய் கொண்டு வரியே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ கொண்டு வந்த உன்னால் முடிஞ்சதை நீ கொண்டு வந்திருக்க, வைக்கிறேன், நீ போய் உன் இடத்துல படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்ட. அடுத்தது பூனை வருது. பூனை என்ன கொண்டு வருதுன்னா, ஒரு செத்த எலியை தூக்கிட்டு வருது. உடனே அந்த பாட்டி ஐயையோ, செத்து போன எலி இந்த நாத்தம் நாறுது, இதை போய் தூக்கிட்டு வந்திருக்கே, இதை வச்சு நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், சரி அதை கொண்டு போய் அங்கே உள்ள அந்த செடிக்கு அடியில் புதைச்சி வச்சிரு அப்படின்னு சொல்லி அதை புதைக்க வச்சுட்டாங்க. அது புதைச்சிட்டு, சரி நீ போய் உன் இடத்துல போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. அப்புறம் இந்த ஆடு போகுது. அது ரொம்ப தூரம் போகுது. எங்கெங்கெல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அது ஆடு ரொம்ப தூரம் போகுது. போகும்போது வழியில் ஒரு காடு. அந்த காட்டில் பார்த்தாக்கா ஒரு பெரிய புலி அப்படியே சீறிக்கிட்டு அப்படியே வருது. ஆனால் இது கொஞ்சம் கூட பயப்படலை. யாராது இந்த காட்டுக்குள்ளே வர்றது அப்படின்னு புலி கேட்குது. நான் தான் குயவன் வளர்த்த கெடா, இங்கேயும் அங்கேயுமா நான் பாயிற கெடா, நான் தான் வரேன், இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற மலையில் போய் புல்லு மேய போகிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்படியா, அப்படி நீ போனீன்னா வரும்போது இந்த காட்டு வழியாக தான் வரணும், வரும்போது எனக்கு என்ன கொண்டு வருவ அப்படின்னு அந்த புலி கேட்குது. அப்படியா, வரும்போது ஏதாவது ஒரு மிருகத்தோட வலது பக்க தொடைய உனக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு இந்த கடா சொல்லிடுது. உடனே ஓஹோ, போ, வரும்போது உன்னுடைய நீ கொண்டு வரப்போகிற வலது கால் சப்பைக்காக நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுது. மறுபடியும் அந்த ஆடு அடுத்தது என்ன கிடைக்கும், எங்கே என்ன கிடைக்கும்னு யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கும்போது வழியில் நரி ஒன்று வந்துடுது. அது யாரா இங்கே இந்த காட்டுக்குள்ளே வர்றது, புது ஆளாக இருக்குது அப்படின்னு கத்துது. உடனே நான் தான் குயவன் வளர்த்த கடா, இங்கேயும் அங்கேயுமா நல்லா பாய்வேன், மலையில் போய் ஒரு புல்லு மேயலான்னு போகிறேன் அப்படின்னு சொல்லுது. சரி சரி, இந்த மலைக்கு நீ போ, ஆனால் வரும்போது எனக்கு என்ன கொண்டு வருவேன், இந்த பக்கம் தானே வரணும் அப்படின்னு. ஏதாவது ஒரு மிருகத்தினுடைய இடது கால் சப்பையை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுது. போனோன்னே அங்கே போய் இது அந்த காட்டை தாண்டி போயிட்டு இருந்தாக்கா அங்கே ஒரு கிராமம் தெரியுது. அந்த கிராமத்தில் ஒரு பாட்டி குடிசையில் ஒரு கொஞ்சம் சோளத்தை போட்டு குத்திக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, இந்த பாட்டிக்கு நம்ம உதவி செஞ்சாக்கா அவங்க எனக்கு ஏதாவது சன்மானம் கொடுப்பாங்க, அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கே போய் அந்த பாட்டிக்கிட்ட போய், பாட்டி நானும் உங்களுக்கு சேர்ந்து இந்த சோளத்தை இடித்து தரேன்,
நீங்கள் ஆனால் எனக்கு ஏதாவது கொடுக்கணும், ஏன்னா என்னோட நிலைமை இதுன்ட்டு அவங்க அந்த குயவனுடைய நிலைமையும் அதையும் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுது. பூனை ஒரு பக்கம், நாய் ஒரு பக்கம்னு போயிருக்கோம், நான் இந்த பக்கம் வந்திருக்கேன்ற எல்லா கதையும் சொல்லுது. சொன்னோன்னே பாட்டியும் சரி, இவ்வளோ வந்து வளர்த்த எஜமானிக்காக இவ்வளோ செய்யணும்னு நீ யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்துட்டு, ஏன்னா நீ நிறையா களைப்பாக வந்திருப்ப காடெல்லாம் தாண்டி, இந்தா தண்ணி குடின்னு தண்ணியும் கொடுத்துட்டு, நீ வந்து காடை தாண்டி போகணுன்னா உன் கையில் ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்கணும், இந்த உலக்கையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பாட்டி பண்ணுவீங்க, என்கிட்ட இந்த உலக்கையை கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஆடு கேட்குது. என்கிட்ட இன்னொன்று இருக்குது, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உலக்கையை கொடுத்துருது. பரவாயில்ல, இந்த உலக்கை கையில் வச்சுக்கோன்ட்டு அதை எடுத்துக்கிட்டு போகுது. கொஞ்சம் தூரம் போனாக்கா இன்னொரு இடத்துல ஒரு வயசானவங்க, அவங்க வந்து கம்பு வந்து அப்படியே நீவி விட்டுட்டு அதை கம்புடைய தோலை எடுத்துக்கிட்டு அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி அவங்கள்ட்ட போய், பாட்டி நான் உங்களுக்கு உங்களோட சேர்ந்து இதுக்கு நான் உதவி செய்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்கன்ட்டு அதோட கதையெல்லாம் சொல்லிட்டோன்னே, சரி நீ வந்து இவ்வளோ தூரம் எனக்கு இருந்து ஹெல்ப் பண்ணதுக்கு உன் உதவிக்கு நான் வந்து கொஞ்சம் கம்பு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து கொஞ்சம் கம்பை எடுத்து ஒரு பெரிய கை சுருக்கு பையில் போட்டு, பெரிய சுருக்கு பையில் போட்டு கட்டி அது கழுத்தில் மாட்டி விட்டுடுறாங்க. சரின்னு அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்கு. வரும்போது இன்னொரு இடத்துல பாட்டி என்ன பண்ணுறாங்க, நிறைய நாணயம் வந்து அப்படியே அழுக்காகி போய் கிடக்க. அவங்க அந்த பாட்டியோடைய முன்னோர்கள், அவங்களுடைய கணவர் வந்து சேர்த்து வச்சு அந்த அது அவங்களுக்கு வந்து அது பிரயோஜனமாகவே இல்லை. ஏன்னா அவங்களும் வயசாகிட்டாங்க, கொஞ்சம்தான் அவங்களுக்கு செலவாகுது. தோட்டத்தில் உள்ள காய்கறி அதை இதை வச்சு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அது செலவே ஆகலை. அதை வந்து அவங்க கழுவி காயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆடு அங்கே போய் நின்று, பாட்டி இதை கழுவுறதுக்கு நல்லா சுத்தமாக கழுவி தரதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், எனக்கு வந்து ஆனால் நீங்கள் எனக்கும் திருப்பி ஒரு உதவி செய்யணும், ஏன்னா இந்த மாதிரின்னு அந்த அவங்களுடைய வீட்டு நிலைமையை எடுத்து சொல்லுது. அப்போ பாட்டி ஓகே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து 2 பேருமா சேர்ந்து கழுவி கீழே அப்படியே அதை வந்து காய போடுறாங்க. நல்லா உலர்த்துறதுக்காக பெரிய பாய் போட்டு காயப்படுறாங்க. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, அது வழியில் வந்து அந்த உலக்க கதையும் சொல்லுது, இந்த கம்பு கழுத்தில் கட்டி விட்டாங்களோ அந்த கம்பு கதையும் சொல்லுது. உடனே இந்த பாட்டி என்ன பண்ணாங்க, அந்த கம்பு பையை கழட்டி வச்சுட்டு, நீ என்ன பண்ணு, உன் உடம்பால் இந்த நாணயத்து மேலே ஒரு உருள் உன்னால் எவ்வளோ ஒட்டி எடுத்துகிட்டு போக முடியுமோ அதை வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டு பத்திரமா கொண்டு போய் உங்கள் அந்த குயவனார்கிட்ட கொடு, உங்கள் எஜமானர்கிட்ட கொடு அப்படின்னு இந்த பாட்டி சொல்லிடுறாங்க. சரின்னு அது என்ன பண்ணுது, அந்த நாணயத்து மேலே உளுந்து நல்லா பிறண்டுட்டு இந்த பாட்டி வந்து அந்த கம்பு மூட்டையை எடுத்து அது கழுத்தில் மாட்டி விட்டுடுறாங்க. நான் உலக்கை எடுத்துகிட்டு கவனமாக போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இது காட்டு வழியாக வரும்போது நரி பார்த்துட்டோன்னு, எங்கடா என்னோட இடது கால் சப்பை அப்படின்னு கேட்குது. உடனே இது என்ன பண்ணிச்சு, அந்த உலக்கையை காமிச்சு, இதால் நீ அடிச்சேன்னா என்ன ஆவன்னு தெரியாது, மண்டையெல்லாம் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொன்னோன்னே உளுந்தடிச்சிட்டு அந்த நரி ஓடியே போயிடுது. மறுபடியும் இது வந்து காட்டு வழியாக போனோன்னே புலிக்கு கிட்ட போகும்போது இன்னும் தைரியமாக இருக்கணும்னு இது மனசுல நினச்சிட்டு, அப்போ புலி எங்கடா என்னோட வலது கால் சப்பை அப்படின்ட்டு பெருசாக கர்ஜிக்குது. உடனே வலது கால் சப்பையா, இந்தா எடுத்துக்கோ அப்படின்னுட்டு பெரிய உலக்கையை முன்னாடி நீட்டி வேகமாக ஒரு சொல்லட்டுன்னுச்சுல, அது பயந்து அடித்து வேகமாக ஓடி போயிட்டோன்னே இது நேராக வீட்டுக்கு வந்து அங்கே குயவனார் தன்னோட எஜமானர் வீட்டுக்கு வந்து இதை காட்டி சொல்லுது. அப்போ அந்த பெரிய உலக்கையை பார்க்குது, நிறையா கம்பு இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஒரு உழுக்குனோன்னு உடம்புலேருந்து காசாக கொட்டுனுச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னே எவ்வளோ சாமர்த்தியமாக இவ்வளோதுன்னு, நான் வந்து மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு பதிலாக இதை வாங்கிட்டு வந்தேன், நம்ம வீட்டு நிலைமையை சொன்னேன், அவங்களே இதெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு
இது அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அந்த குயவனார்கிட்டையும் இவங்கள்ட்டையும் நல்லா பேர் எடுத்துச்சு. அவங்க வந்து அந்த காசு, அந்த அந்த கம்பு, அந்த உலக்கையெல்லாம் வச்சுட்டு மேலே மேலே அதை எப்படி பெருக்கிறதுன்னு பார்த்து அவங்களும் இது பண்ணி எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு போட்டு அவங்க 5 பேருமா நல்லா வாழ்ந்து வந்தாங்க.